காகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈராய் முதல் ஒன்றாயிரே பெண்ணான்குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய்வரே பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசை தானாய் வேறாய் ஊடல் ஆனான் இடம் வீழி மீளலையே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவிடைகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர் பெருமக்களே, பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்திலே நாம் இறைவன் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இறைவன் சித்தராக வருகின்றார். வந்து மதுரை வீதியிலே வலம் வருகிறார். அப்படி அவர் சித்தராக வருவதற்கு காரணம் பரஞ்சோதி முனிவர் ஒரே ஒரு தொடர்ல தான் நமக்கு காட்டுகிறார். மக்கள் எல்லோரும் இம்மையிலே பெற வேண்டிய எல்லா மகிழ்ச்சிகளையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்து வீடு பேர் அடைய வேண்டும். இந்த கருத்தை நாடரும் திரு எய்தி மேல் நல்ல வீடெய்த கூடலம்பதி மேவினார் சித்தம்மை வேடராய் வருவார் என்று பரஞ்சோதி முனிவரே நமக்கு காட்டுகிறார். அவர் சித்தராக வந்த வேடத்தை அழகாக நமக்கு ஆசிரியர் அவருடைய வடிவத்தை நமக்கு 4 பாடல்கள்ல காட்டினார். ஆக பாதுகை சூட வட்டவார் சடை குஞ்சி முதலாக பாதுகை சூட 4 பாடல்கள்ல எல்லாம் வல்ல இறைவன் சித்தராக வந்த குறிப்பை ஆசிரியர் காட்டுகிறார். அப்படி பாதுகை சூட வந்த பெருமான் சிறிது மூரலும் வியர்வையும் திருமுகத்து அரும்ப குறுகிய ஆவண சித்திரக்கூட நாச்சந்தி மருகு சூழிகை உபரிகை மாளிகை பாயில் அருகு சூழ் நின்ற தெற்றி இந்த இடத்தோறும் அடைந்தார். ஆக தன்னுடைய திருமுகத்தில குமிழ்சிரிப்போடு லேசாக வியர்வை தோன்ற அவர் அந்த மதுரையிலே வந்து கடைவீதி சித்திரக்கூடம் 4 தெருக்கள் கூடுகின்ற இடம் நல்ல மேல் மாடம் உடைய மாளிகை வாயில்கள் சிங்கங்கள் வரிசையாக அமைந்திருக்கக்கூடிய திண்ணைகள் எல்லாவற்றையும் அவர் சென்றார் என்ற அளவில சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து அவர் செய்த அந்த சித்து விளையாடல்கள் பலவற்றை
ஆசிரியர் எஞ்சிய பகுதியிலே காட்டுகிறார்கள். சித்தர் செய்த திருவிளையாடல்களை ஏறத்தாழ 12 பாடல்கள்ல காட்டுகிறார். ரொம்ப எளிமையான பகுதி. சித்து என்பது இறைவனுடைய கருணையை நன்கு கைவரப்பற்றவர்கள் செய்வது. அதிலே இறைவன் சித்தராக வந்திருக்கிற ஒரு நிலை இதிலே பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். 8வது பாடல்ல தெற்கிருப்பவர் போல் வட திசைவையின் சென்று புக்கு இருப்பதும் கிழக்குளார் போல் மேல் திசையில் நக்கிருப்பதும் யாவரும் நாடினர் அறிய தக்கதன்றியே இந்திர சாலமாக தனந்தும். ஆக தெற்கு திசையில் இருப்பவரை போல வடக்கு திசையில அமர்ந்திருந்தார். கிழக்கு திசையில இருப்பவர் போல மேற்கு திசையில அவர் சென்று இருந்து மகிழ்ந்திருந்தார். மேலும் அந்த சித்தர் எல்லோரும் ஆராய்ந்து அறிய முடியாதபடி பலவிதமான இந்திரசாலம் செய்தார். இந்திரசாலம் என்பது நமக்கு காணல் நீர் போல காட்டுகிற பலவிதமான செயல்பாடுகள். கந்தர் கலிவெண்பாவில் இந்திரசாலம் போல் யாவரையும் தான்மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் முந்தும் கருவின்றி என்ற தொடர்ல இறைவன் இந்திரசாலம் போல் யாவரையும் தான்மயக்கும் என்ற தொடர் குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பாருகிற காட்டுகிற அந்த தொடர் அப்படியே பரஞ்சோதி முனிவரிடத்திலேயும் வைத்து சிந்திக்கலாம். இந்திரசாலமாக ஆக யாரும் அறிய முடியாதபடி பிறரை மயக்கி வயப்படுத்துவார்கள். ஆனால் தான் அந்த மயக்கத்தில் அகப்பட மாட்டார்கள். அத குமரகுருவர் காட்டுகிறார். இந்திரசாலம் புரிவோர் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல். இது குமரகுருவருடைய கந்தர் கலிவெண்பா தொடர். அப்ப இந்திரசாலம் என்பது பலவிதமான மாயாஜால வித்தை. அந்த மாயாஜால வித்தையில தலையானதாக சொல்லப்படுவது இந்திரசாலம். அது எல்லாரையும் மயக்கி தன்வயப்படுத்துதல். ஆனால் அந்த மயக்கத்தில் தான் அகப்படாது இருத்தல். அப்படி அவர்கள் பலவும் செய்தார்கள். அடுத்த திருப்பாடல் சேய வெற்பினை அணியதா செய்து மற்ற அணித்தாய் மேய வெற்பினை செய்யதா விடுத்து. தூரமா தெரியக்கூடிய மலையை பக்கத்தில் வரும்படியாக செய்தார். பக்கமாக இருக்கக்கூடிய சிறிய குன்று மலைகளை தூரமாக காட்டினார். பாய மாக்களை இளையவர் ஆக்கியும் குதலை வாய மக்களை கழிமுது மக்களாக வகுத்தும். நல்ல இளமைய முதுமையாய் இருக்கக்கூடியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், உடல் தளர்ந்தவர்கள் ஆகியவர்களை இளைஞராக மாற்றினார். இளைஞர்களாக நல்ல மழலை சொல் பேசக்கூடிய பிள்ளைகளை நல்ல பாலர்களாக விருத்தர்களாக அவர் மாற்றினார். ஆணை பெண்ணுருவாக்கியும் பெண்ணை ஆண் உருவாம் ஆக காட்டியும் மலடியை மகப்பெறச் செய்தும் கோணக்கூன் செவிடு ஊமை கண் குருடுவங்க காண தீர்ந்து 4 லோகமும் கனகமாகச் செய்து. ஆண் வடிவமாக இருப்பவர்களை பெண் வடிவமாக செய்தார். பெண் வடிவமாக இருப்பவர்களை ஆண் வடிவமாக பெருமுடையதாக காட்டினார். பிள்ளை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் மகப்பேறு கிடைக்கும்படியாக செய்தார். அடுத்து காது கேளாதவர்கள், வாய் பேசாதவர்கள், கண் தெரியாதவர்கள், உடம்பு வளைந்திருப்பவர்கள், அவர்களை எல்லோரையும் அந்த உடம்பு வளைந்த பூன் இருப்பவர்களை நிமிர்த்தி காட்டினார். நின்ற சீர் கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனானது போல. அடுத்து செவி கேளாதவர்களுக்கு காது கேட்கும்படியாக செய்தார்.
வாய் பேசாதவர்களை உமையாகச் செய்தார். கண் தெரியாதவர்களை கண் தெரியும்படி செய்தார். முடமுடையவர்களுக்கு அதை நீக்கி காட்டினார். அது நமக்கு பிறப்பிலேயே கண் தெரியாமல் பிறந்த அருமையா நமக்கு தோன்றியவர் தண்டியடிகள் நாயனார். அவர் திருப்பணி செய்த காலத்திலே குறை சொன்ன பொழுது இறைவனுடைய கருணையினாலே அவர்கள் உங்களுக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சேன், காதும் கேளாதா என்று சொன்னார்கள். அப்பொழுது தண்டியடிகள் நாயனாருடைய வரலாற்றில் இறைவனுடைய அருளால் தண்டியடிகள் செய்த குளம் தோண்டிய பொழுது அதற்கு புரியாமல் தீங்கு செய்தவர்களுக்கு கண்ணும் போய் அடுத்து காதும் கேளாமல் வாயும் பேச முடியாமல் போயிற்று. ஆக நன்கு இருப்பவர்களை மாற்றிய நிலை தண்டியடிகள்ல பார்க்கிறோம். அதே போல இங்க மக்களிடத்துல பல பேர் கூனாக இருந்திருக்கிறார்கள், காதுகளாக இருந்திருக்கிறார்கள், ஊமையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த நோய்களை நீக்கினார். அதன் பிறகு 4 லோகமும் கனகமாக செய்தும், உலோகம் மெட்டீரியல், அந்த உலோகம் 5, அந்த 5ல பொன் என்கிற ஒன்று இருப்பதால ஏனையவைகளை காட்டினார். அது இரும்பு, செம்பு, ஈயம், வெள்ளி என்று சொல்லக்கூடிய 4 உலோகங்களையும் பொன்னாக மாறும்படி செய்தார்கள். அது பின்னால பிங்கள நிகழ்ந்துல அந்த பஞ்சலோகம் என்பது எவை என்பதை தமனியம், இரும்பு, தாமிரம், ஈயம், ரசிதம் என்று பஞ்சலோகம் என்று ஒரு அருமையான திருப்பாடல்ல அதை நமக்கு நிகண்டிலே இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். தமனியம் என்பது பொன், மதிப்பில்லாத நிலையிலே இருக்கிற கூடுதலான மதிப்பு இருக்கிற பொன்னாக மாற்றி காட்டினார். அடுத்த திருப்பாடல், செல்வர் தம்மனை பொருளலாம் வறுமையில் சிறந்தோர் இல்ல மெய்த்தவர் வீட்டில் சென்றடையவும் இகல் இன்றி தம்மின் மல்லும் வெஞ்சமர் இழைப்பவும் காஞ்சிர மரத்தின் நல்ல தீங்கனி பழுப்பவும். இப்படி அவர்கள் விஞ்சைகள் நயந்தும் பலவிதமான வித்தைகள் செய்தார். என்னென்ன செய்தார்னு காட்டுகிறார். நல்ல செல்வர்கள், அந்த செல்வர்களாக இருப்பவர்களது இல்லத்தில என்னென்ன செல்வ செழிப்பு பொருட்கள் இருந்தனவோ அதை எல்லாவற்றையும் கொண்டு போய் வறுமையில் மிகவும் பாடியிருக்கிற வீட்டிலே கிடைக்கும்படியாக செய்தார். அடுத்து நல்ல நட்பினை உடையவர்கள் பகையில்லாமல் தம்மை விட கொடிய மற்போர் புரியும்படியாக செய்தார். எட்டி மரம் எப்பொழுதும் கசப்பாக இருப்பது, அது நல்ல சுவையுடைய பழங்கள் பழுக்கும்படியாக செய்தார். இப்படி விஞ்சைகள் அனைத்தும் பலவிதமான வித்தைகள், அது விஞ்சை என்று வந்தது, வித்தைகள் பலவுமாக அந்த சித்தர் செய்தார். இனி இது மக்களுக்கு செய்தது. இனி உலகத்திலே வைத்து சிலவற்றை செய்கிறார். பருவம் மாறிய பருவத்தில் வையை நீர் பறந்து வருவது ஆக்கியும். காலமல்லாத காலம், திடீரென்று வைகை ஆறிலே நீர் பெருக்கி வந்தது. மணிவாசக பெருமானுக்கு வையை ஆறு பெருகியது போல காலமல்லாத காலத்தில வையை ஆறு நீர் பெருக்க செய்தார். அடுத்து மீளவும் வரந்திடச் செய்தும், அப்படி அந்த வைகை ஆறு திடீரென்று நீர் பெருகி வருவதும் பிறகு அந்த நீர் வற்றுமாறும் செய்தார். இது இறைவனுடைய அளப்பெரும் கருணைகள்ல ஒன்று. அது எளிமையா நம்பி ஆரூரர் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா, நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவாரூரிலே இருந்து தன்னுடைய நாடாகிய சேர நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சேரமான் பெருமாள் நாயனார் தன் தோழராகிய நம்பி ஆரூரரை வேண்ட
திருவாரூர்ல புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே இருந்து புறப்பட்டு திருவையாறு கண்டியூர் வருகிறார்கள். கண்டியூர்ல இருக்கிற பொழுது, தமிழ்நாட்டுல கண்டியூர் இருக்கிற பொழுது திருவையாறு தெரிகிறது. உடனே அவர் எண்ணுகிறார், இந்த திருவையாற்று பெருமானை வணங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று. அப்பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் நம்பி ஆரூரிடத்துல விண்ணப்பம் செய்கிறார், திருவையாற்றை வழிபாடு செய்துவிட்டு போகலாம் என்று. இருவருமாக போகிறார்கள். காவிரி ஆறு அளவில்லாமல் கரை புரண்டு ஓடுகிறது. அப்பொழுது காவிரி ஆற்றுக்கு வெளியில இருந்து கொண்டு, தென்கரையில இருந்து கொண்டு, காவிரி ஆற்றுக்கு மறுகரை வடகரையில திருவையாறு இருக்கிறது. தென்கரையில் நின்று கொண்டு ஒரு பதிகம் பாடுகிறார் நம்பி ஆரூரர். பரவும் பரிசொன்று அறியேன் நான் என்று தொடங்கக்கூடிய அழகான திருப்பாடல். அந்த பதிகம் பாடிய உடனே காவிரி ஆறு அப்படியே வெள்ளிமலை போல நின்றது ஒரு பகுதி. பிறகு மறுபக்கத்திலே நீர் வடிந்தது, கீழே மணல் தெரிந்தது. நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தென்கரையில இருந்து வடகரையில போய் ஐயாரப்பரை வணங்கி வழிபாடு செய்த பிறகு மீண்டும் வந்தார்கள். அதுவரை ஓடி வந்த அந்த காவிரியாறு வெள்ளிமலையை போல தேங்கி நின்றது. இவர்கள் வந்த பிறகு மீண்டும் அந்த ஆறு ஓடிய வரலாற்றை நம்பி ஆரூரருடைய வரலாற்றிலே களரிச்செறிவார் நாயனார் புராணத்தில் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இறைவன் 5 பூதங்களாக இருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா என்று அட்டமூர்த்தி வடிவம். கம்பையாறுல அதே போல நீர் வந்ததை பார்க்கிறோம். இப்படி அந்த ஆற்று நீரை பெருக்கெடுத்து வர செய்யவும், அதை நிக்க செய்யவும், அதை மீண்டும் ஓடச் செய்யவும் அளவில் ஆற்றலுடைய பெருமானால் அது எளிமையாக நடைபெறக்கூடியது என்பதை பெரிய புராணத்திலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு வருகிற களரிச்செறிவார் நாயனார் புராணத்திலேயும் நாம் அறியலாம். அதே போல இங்க பருவம் அல்லாத காலத்தில் வைகை ஆற்றிலே நீர் பெருகி வந்தது. வைகை ஆற்றிலே மீண்டும் அது வரலுமாறு நீர் இல்லாதாக செய்தார். நீர் பறந்து வருவதாக்கியும் மீளவும் அது வரந்திடச் செய்தும் பொருவில் தீஞ்சுவை ஓடையும் பொய்கையும் உவர்ப்பு தருவ ஆக்கியும் உவரியின் சுவையாத்தத்தும். ஆக நல்ல இனிமையான சுவையுடைய ஒரு பொய்கை. அந்த பொய்கையை நல்ல உப்பு நீராக மாற்றினார். பிறகு கடல் நீர் அது மிகவும் உப்பு கரிக்கும், அதை சுவையுடையதாக மாற்றினார். இதெல்லாம் பெருமான் சங்கல்ப மாத்திரையில செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் என்பதை புராணம் படிப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நூல்கள்ல பாடுகிற ஒரு அமைப்பு உண்டு. அடுத்த திருப்பாடல். வீசி மாத்திரை கோலினை விண்ணில் வீசி வீசி விண்ணின் இட்டு அதன் மேல் ஊசி நாட்டி இட்டு ஊசி மேல் பெருவிரல் ஊன்றி ஆசில் ஆடியும் ஊசி மேல் தலைகீழாக மாசில் சேவடி போதுவான் மலர்ந்திடச் சுழன்றும். இது சர்க்கஸ்ல பண்ணுகிற வித்தை மாதிரி மக்களுக்கு காட்டுகிறார். ஆமா, அது மாத்திரை. மாத்திரை என்பது ஒரு அளவான கோல். மாத்திரை என்பது அளவு. நம்முடைய தேவாரத்துல மாத்திரைக்குள் அருளும் மாட்பேரரே என்று திருமாற்பேறு திருப்பதிகத்துல பாடுகிறார். மாத்திரைக்குள் அருளும் மாட்பேரரே. மாத்திரை என்பது அளவு. அது 1 நொடி 2 நொடி, இது ஒரு மாத்திரை அளவு. அது போல இருக்கக்கூடிய ஒரு சிறிய தடி மாத்திரை கோலினை விண்ணில் வீசி. நல்ல சிறிய கோல். அந்த கோலை எடுத்து விண்ணில வீசினார் சித்தராக வந்த இறைவன். அப்படி வீசிய பிறகு அந்த கோலின் மேல் அதன் மேல் ஊசி நாட்டி இட்டு, ஆமா, அந்த கோலுக்கு மேல
துணி தைக்கிற ஊசியை அப்படி அந்த கோல் மேல நட்டி வைத்தார். பிறகு அந்த ஊசியின் மேல் பெருவிரல் ஊன்றி அந்த ஊசி மேல தன் கால் பெருவிரலை ஊன்றி அதிலே அவர் ஆடினார். ஆசில் ஆடியும், ஆமா, அதற்கு மேல மிகவும் நுண்மையான நடனம் ஆடினார். பிறகு ஊசி மேல் தலை கீழாக மாசில் சேவடி பொதுவான், தலைகீழாக ஊசி மேல நின்றார். அவருடைய தாமரை, திருவடி தாமரை வானத்தில் மேல மலரும்படியாக இருந்தது. ஆக ஒரு கோலை மேல வீசினார் வானத்துல. அந்த குச்சிக்கு மேல ஒரு ஊசியை நட்டார். ஊசியில பெருவிரலை ஊன்றி அப்படியே நடனம் ஆடினார். பிறகு தலைகீழாக ஊசியின் மேல அவர் நின்றார். தலை ஊசியின் மேல இருந்தது, கால் வானத்தை நோக்கி மலர்ந்தது. அப்படி மலரும்படியாக பெருவரல்ல ஊன்றியும் தலையில ஊன்றியும் சுழன்று சுழன்று நடனம் ஆடினார். ஆக எல்லாம் செய் வல்ல சித்தன் என்று ராமலிங்க அடிகளார் பாடிய தொடர் இந்த 12 பாடல்களின் மூலமாக விரிவாக நமக்கு காட்டும்படியாக ஆசிரியர் அமைத்திருக்கிறார். அடுத்த திருப்பாடல். சண்ட வெம்பணி பகையன பறந்து விண்டாவி கொண்டலை பிடித்திடும் கொடு குடித்த நீர் பிழிந்து கண்டவர்க்கு அதிசயம்பர காட்டியும். ஆமா, அதாவது ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய பாம்பு. அந்த பாம்புக்கு பகையாக இருப்பது பருந்து, அது கழல் என்று பெயர். அந்த பறந்த அந்த பறவையை வானில் தாவி அது அப்படியே மேல கொண்டு போய் மேல பிடித்து முகிலை பிடித்தார். அங்கே இருந்து இடியோடு குடித்த நீர் கடல்ல பருகி நீரை பிழிந்தார். ஆக நல்ல கொடிய பாம்பு. அந்த பாம்பினுடைய பகையாக இருப்பது கருடன். கருடனை போல மாறி விண்ணில பறந்தார். அப்படி விண்ணில பறந்து கடல்ல இருக்கிற நீரை முகந்து கொண்டு மேல போய் எல்லாரும் பார்க்கும்படியாக அப்படியே அந்த நீரை கீழே பிழிந்து காட்டினார். பார்த்தவர்கள் எல்லோரும் அதிசயத்து வியப்பு தோன்ற அச்சோ என்று வியப்புக்குறியோடு எல்லோரும் நின்றார்கள். பிறகு அவர்கள் எல்லோரும் காணுகிற வகையில வானிலே இருக்கிற அந்த இறைவன் மீண்டும் கீழே அந்த நீர் தங்கும்படியாக அதை விடுத்தார். அடுத்த பாடல். எல்லிடைப்படும் பொருள்களை இராயழ பார்த்தும் அல்லிடைப்படும் பொருள்களை பகல் வர அமைத்தும். ஆமா, சில பொருள்கள் பகலில் தோன்றும். தாமரை பகல்ல மலரும், அல்லி இரவில மலரும். அது போல பகலில் தோன்றக்கூடிய பொருள்கள் இரவில் தோன்றுமாறு பார்த்தருளினார். இரவில் தோன்றக்கூடிய பொருள்கள் பகலில் வரும்படியாக செய்தார். வல் அழல் புனல் உளர்வழி வழிகட பார்த்தும் நல்ல போது காய் கனியிலா நாள்பட கண்டும். நல்ல வலிமையுடைய நெருப்பு, நீர், அசைகிற காற்று இவைகளினுடைய வலிமையை நீக்கும்படியாக பார்த்தார். வல்ல அழல் புனல் உளர் வழி, வழி என்பது காற்று, புனல் என்பது நீர், அழல் என்பது நெருப்பு. நெருப்பு, நீரு. அடுத்து அழகான தொடர்ல காட்டினார். உலர் வழி, நல்ல தொடர் பாடல பாருங்க. உலர் வழி, உலர், உலர் வேற உலர் வேற. உலர் என்பது காற்று எப்பொழுது அசைந்து கொண்டே இருக்கும். வலிமையுடைய நெருப்பு, நீர், அசைகிற காற்று. போற போக்குல பூதங்களினுடைய செயல்பாட்டை காட்டுகிறார் பரஞ்சோதி முனிவர். இந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய வடிவம், அதனுடைய நிறம், அதனுடைய பீஜ எழுத்து, அதனுடைய தலைவர்,
அதனுடைய தன்மை, அதனுடைய தொழில், 5 பூதங்கள், இதனுடைய செயல்பாடுகளை மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்க நூல்ல விரிவாக காட்டியிருக்கிறார். அதுல இந்த 5 பூதங்கள்ல நெருப்பு, நீரு, காற்று அதனுடைய செயல் என்ன என்பதை பாடல்ல வைத்து பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். நெருப்பு மிகவும் வலிமை உடையது, உலர் வழி அது அசையக்கூடியது. இன்றைக்கும் காளகத்தில போனீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த கரையில இருக்கக்கூடியது கர்நாடகாக்குள்ள திருக்காலத்தி, காலத்தினுடைய கோவிலுக்குள்ள ஒரு அழகாக விளக்கறியும். அந்த விளக்கு கருவறை சுத்தியும் நல்லா அழகா கல்லினால் ஆனது. அங்க காற்று வருவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா கருவறையிலேயும் விளக்கு நேர எரியும். ஆனா காலத்துல மட்டும் கருவறையில் இருக்கிற விளக்கு அப்படி அசைந்து எரியும். அதற்கு என்ன காரணம்? 5 பூத திருத்தலங்களிலே அது காற்று திருத்தலம். எனவே அந்த விளக்கு அசைந்து எரிவதை நான் சென்ற மாதம் சென்றேன். அப்பொழுது கூட அங்க வழிபாடு செய்த பொழுது கோவில் அர்ச்சகர் அழகா காட்டினார். இந்த குறிப்பை எல்லாம் உளங்கொண்டு உலர் வழி என்று பரஞ்சோதியார் காட்டியிருக்கிற நயத்தை கண்டு நாம் மகிழலாம். உலர் வலி கெட பார்த்தும், ஆக அசைகிற காற்று, வலிமையுடைய நெருப்பு, குளிர்ச்சியாக இருக்கிற நீர், இதனுடைய அந்த தன்மைகள் கெடும்படியாக திருக்கண் நோக்கம் செலுத்தினார். ஆக அவைகளை எல்லாம் பார்த்தும் நல்ல போது, காய், கனி இவையெல்லாம் நாள்பட கண்டும். போதுன்னா மலர், மலர்வதற்கு முன்னால மொக்குக்கு பின்னால நடுவால இருக்கிற பகுதிக்கு மலர் என்று பெயர். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதாவது மொக்கு, அது மொக்கும் இல்லாமல் அதே சமயத்தில் விரிந்தும் இல்லாமல் இருக்கிற பகுதிக்கு போது. அந்த போது என்ற சொல், அது போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற அப்பர் சுவாமி தேவாரத்தால் நாம் அறியலாம். ஆக நல்ல போது, அது எந்த விதமான புழுவோ அல்லது பறவை எச்சமோ இல்லாமல் இருக்கும். அதனால ஆசிரியர் போதுக்கு முன்னால் அடை போட்டார். நல்ல போது. பிறகு காய், கனி இவையெல்லாம் உரிய காலங்கள்ல ஒரு செடியில உரிய முறையில போது வரும். ஒரு மரத்துல காய் காய்க்கும், ஒரு மரத்துல கனி. அது இந்தந்த காலத்துல, இந்த சொன்னா மாங்காய் சீசன், தர்பூசணி சீசன் என்று ஒவ்வொரு காய்கனிகள் ஒரு காலத்துல மக்களிடத்துல தோன்றும்படியாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்? காலமல்லாத காலத்துல போத உண்டாக்கினார், காலமல்லாத காலத்துல காய் உண்டாக்கினார், காலமல்லாத காலத்துல கனி உண்டாக்கினார். அது நல்ல போது காய் கனியிலா நாள்பட கண்டும் இது மாதிரியாக அதுல உண்டாக செய்தார். அப்ப நாட்கள் பார்த்து அல்லாத நாட்கள்ல கிடைக்கும்படியாக செய்தார். அடுத்து நல்ல அருமையான செய்தி திருவாசகத்துல, பால விருத்த படலம் என்று ஒரு பகுதி. பாலராக இருப்பது, விருத்தராக இருப்பது, கிழவராக இருப்பது, அதே கருத்து அமைந்தது நமக்கு பின்னால வரக்கூடிய படலத்திலையும் வருகிறது. இங்க சித்தர் பகுதி. அவர் என்ன செய்தார்? சித்தராயிருந்து நல்ல கண்ணுல அப்படியே பீழை ஒழுகிறது. அந்த விருத்தராய் இருப்பவர் கையில் ஒரு பிரம்பு வைத்தார். அவர் இப்படி தடவினார் பாருங்க, அவர் காலை பருவமாடினார். அதை காட்டுகிறார். பீழை கால் விழி கிழவரை பிரம்பினால் வருடி காலை ஆடவர் ஆக்கிய கணவருக்கிசைய இளைவாய் முதுகற்பினர் கருவடைந்து இளமை ஆழவே திறம்பருடி நீரழித்தருள் செய்தும். ஆமா, நல்ல கண்ணுல பீழை
அது அழுக்கின் காரணமா வருவது. அந்த பீழை ஒழுகக்கூடிய கண்ணுடையவர்களை, நல்ல விருத்தராய் இருப்பவர்களை அவர் தன் கையில் இருக்கிற பிரம்பால் அப்படி தொட்டார். தொட்ட பொழுது அவர்கள் காலை பருவமாக இளைஞர்களாக மாறினார்கள். பிறகு அந்த கணவருக்கு அனுமதி பெற்று கொண்டு பெண்கள், அந்த பெண்களை என்ன செய்தார், நல்ல முதுமையான பருவமுடைய அந்த பெண்களை அவர்கள் இளமை பருவத்தை அடையுமாறு செய்தார். இந்த ரெண்டு எதிர செய்தார், தன்னுடைய கையில வைத்திருந்த பிரம்பு அதை வைத்து கொண்டு செய்தார். அதன் பிறகு அவர்களுக்கு திருநீர் கொடுத்தார். நீரழித்தருள் செய்தும். ஆக கிழவர் என்ற சொல் உரிமை என்ற பொருளிலேயும் வரும். பிறகுதான் முதியரை குறித்தது. இது ரொம்ப நல்ல அருமையான ஒரு குறிப்பு இலக்கியம் படிப்பவர்களுக்கு. கிழவர் என்ற சொல் அதாவது உரியவர் என்ற பொருள்ல வந்தது. கிழவர் அது நமக்கு திருவாசகத்துல ஒலி தரு கையிலை உயர் கிழவோனே, திருவாசகத்துல இரண்டாவது பகுதி கீர்த்தி திரு அகவல். முதல்ல சிவபுராணம், இரண்டாவது கீர்த்தி திரு அகவல். அந்த கீர்த்தி திரு அகவல் என்கிற பகுதியில கடைசியா இருப்பது ஒலி தரு கையிலை உயர்கிழவோன். ஒலி தரு கையிலை உயர்கிழவோன் என்ற தொடர். அதுல கிழவோன் கையிலை மலைக்கு உரிமை உடையவன். அதுதான் நாட்டாரையா. கிழவர் என்கிற சொல் இலக்கியத்துல உரியவர் என்கிற பொருள்ல வந்தது. இப்ப கையிலை உயர்கிழவோனே என்ற திருவாசகத்துக்கு தொடர் கைலாயமலைக்கு உரியவராக இருக்கக்கூடிய சிவபெருமான். அதே கருத்தை மேற்கோள் காட்டி கிழவர் என்னும் சொல் உரியவர் என்ற பொருள வந்தது. பிறகு அது முதியோரை குறிக்கிற சொல்லாக மாறியது. இது நாம் ஒரு குறிப்பை சிந்தனையில வைக்க வேண்டும். அப்படி அந்த கிழவரை என்ன செய்தார், இளைஞராக மாற்றினார். அவருடைய மனைவிமார்கள் அவருடைய அனுமதியை பெற்று, அதான் ரொம்ப முக்கியம், கணவருக்கு இசைய ரொம்ப எச்சரிக்கையா பாடுறாரு பாருங்க. அங்க என்ன உலகியல் வழக்குல அது போல செய்கிற மரபில்லை. அதனால ரொம்ப எச்சரிக்கையா கணவருக்கு இசைய ஈழைவாய் முது கற்பினார் கருவடைந்து இளமையான வேத்திரம் வருடி. ரொம்ப முதுமையான வயதானவர்கள், அவர்களை என்னவா மாற்றினார், நல்ல இளமை பருவத்தை அடையுமாறு மாற்றினார். பிறகு அவர்களுக்கு திருநீர் கொடுத்தார். இப்படியாக பல அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து அகரம் ஆதி மூன்றாகிய வாகருடனமே புகரிலாவதி அதிரச்சய மஞ்சனம் பொருவில் பகரமாதி மூன்றாகிய வசியமே வாதம் இகலில் ஆவய தம்பம் என்று இன்னவை செய்தும். ஆக ஒரு வாதம் பண்ணுவதுல ஒரு 4 நிலைகள் சொல்லுகிறார்கள். ஒன்று ஆகருடனம், இன்னொன்று அதிர்ச்சயம், இன்னொன்று அஞ்சனம், இன்னொன்று வசியம். இந்த 4ம் பலவிதமான செயல்கள் செய்வது. அந்த 4ஐயும் ஆசிரியர் காட்டுகிறார். அதுக்கு மேல வாதம் பயத்தம்பம் செயல்கள் ஒட்டு மொத்தமா தொகுத்து காட்டுகிறார். அதுல முதல்ல சொல்லுவது அகரம் ஆதி மூன்றாக ஆ என்கிற எழுத்தை முதலாக கொண்டு சொல்லக்கூடியவைகள் 3. அது ஆகருடனம், அதிரிச்சயம் என்று நமக்கு அதிரிச்சயம்
அடுத்து அஞ்சனம். இப்படி 3 அகரத்தை முதலாக வரக்கூடிய 3 செயல்பாடுகள். அது 3 முதலாக வருவது. உரையாசிரியர் அது முதலாக சொல்லுவது ஆகருடனம், அதிர்ச்சயம், அடுத்து அஞ்சனம். ஆக அகரம் ஆதி 3ஆகிய ஆகருடனமே, புகரில்லாத அதிர்ச்சயமே, அஞ்சனம். அப்போ 3. 1 ஆகருடனம் என்பது தூரமாக இருப்பதை பக்கத்தில் வரும்படி செய்தல். ஆகருடனம். ஆகருடனம் என்பது தூரமாக இருப்பதை பக்கத்தில் வரும்படியாக செய்தல். அடுத்து புகரில்லாத அதிர்ச்சயம். புகரில்லாத அதிர்ச்சயம். புகரில்லாத அதிர்ச்சயம் என்பது குற்றமில்லாத செயலை செய்யக்கூடியது. கண்ணுக்கு புலனாக தெரியக்கூடியவைகளை கண்ணுக்கு தெரியாமல் மறையச் செய்தல். அதற்கு பெயர் அதிர்ச்சயம் என்று பெயர். அது புகரில்லாத அதிர்ச்சயம். அது கண்ணுக்கு தெரியாமல் பெரிதாக இருப்பதை கண்ணுக்கு புலனாவதை புலனாகாமல் மறையச் செய்தலுக்கு அதிர்ச்சயம் என்று பெயர். அடுத்து அஞ்சனம். அஞ்சனம் என்பது மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை வெளிப்பட காட்டுதல். அப்போ 3 செயலை பரஞ்சோதியார் இங்க காட்டுகிறார். 1 ஆகருடனம், 2 புகரில்லாத அதிர்ச்சயம், 3 அஞ்சனம். அப்ப தூரமாக இருப்பதை பக்கத்துல வரும்படியாக செய்வது, கண்ணுக்கு தெரிவதை கண்ணுக்கு தெரியாமல் செய்வது, மறைந்திருப்பதை வெளிப்படுத்தி காட்டுதல். இந்த 3 செயல்களையும் சித்தராக வந்த இறைவன் காட்டினார். அதன் பிறகு பொருவில் அகரம் ஆதி 3ஆகிய வசியமே, வாதம், இகலிலா வயத்தம்பம் என்று இன்னவை செய்தார். அதற்கு மேல சொல்லக்கூடிய நிலையில பொருவில் அது அகரம் ஆதி 3ஆகிய அவையெல்லாம் பொருவில். பொருவில்ல ஒப்பு என்று பெயர். பொருவில் ஒப்பு, ஒப்பில்லாத செயல்களாக சொல்லக்கூடியவைகள் எஞ்சி இருப்பவை. பொருவில் பகரமாதி 3ஆகிய வசியமே. ஆக பொருவில்லாத, ஒப்பில்லாத, பகரத்தை முதலாக உடைய 3. அது வசியம், வாதம், பயத்தம்பம் 3. அகரத்தை ஆதியாக உடைய 3, பகரத்தை ஆதியாக உடைய 3. ஆக இந்த செயல்களை அவர் செய்தார் என்று காட்டுகிறார். அது என்ன? அது ரொம்ப எளிமையானதுதான். பகரமாதி 3ஆகிய வசியம். வசியம் அது தன்வயமாக ஈர்த்தல். அது என்ன? வசியம் பண்ணி வச்சிட்டான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது தனக்கு எதிராக இருப்பவர்கள், பகைவராக இருப்பவதை உறவாக்குதல், வசியம் செய்தல், தன்பால் ஈர்த்து வைத்தல். அடுத்து வாதம் செய்தல். வாதம்னு சொற்போர் இல்ல, இரும்பு முதலியவைகளை பொன்னாக்குதல். அடுத்து வயத்தம்பம், அது முதியோரை இளைஞராகவும் இளைஞரை முதியோராகவும் செய்தல். இப்படி அவர் செய்த நிலையில 6ஆ பிரித்து காட்டுகிறார். அது அகரத்தை முதலாக இருப்பதுல 3. அவையாவன ஆகருடனம், அதிர்ச்சயம், அஞ்சனம். பகரத்தை முதலாக இருப்பதுல 3. வசியம், வாதம், பயத்தம்பம். இப்படி இகல் இவாய தம்பமென இன்னவை செய்தார். இப்படி பலவிதமான சித்துக்களை அவர் செய்தார். இதுவரை வந்த பகுதிகளில்
தொகுத்து காட்டுகிறார். ஆ என்கிற எழுத்தை முதலாக வரக்கூடிய ஆகருடனம், அதிர்ச்சயம், அஞ்சலம். ஆகருடனம் என்பது தூரமாயிருப்பதை பக்கத்தில் வர செய்வது. அதிர்ச்சியம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடியவைகளை கண்ணுக்கு தெரியாமல் மறையச் செய்வது. அஞ்சனம் என்பது மறைந்திருப்பதை வெளிக்கொண்டு வருவது. இனி வகரம் முதலாக வரக்கூடிய மூன்று அவையாவன வசியம், வாதம், பயத்தம்பம். வசியம் எதிரிகளை பகைவர்களை நட்பாக்குவது. வாதம் இரும்பு முதலிய உலோகங்களை பொன்னாக்குவது. பயத்தம்பம் முதியோரை இளைஞராக்குவது, இளைஞரை முதியாக்குவது. அது ரெண்டா பிரிச்சார் பரஞ்சோதியர். அகர முதலா வரக்கூடிய மூன்று ஆகருடனம், அதிர்ச்சயம், அஞ்சனம். வகர முதலாக வரக்கூடிய மூன்று வாதம், வசியம், பயத்தம்பம். இன்னவை செய்தும். இப்படியாக பலவிதமாக செய்தார்கள். மேலும் வேத நூல் தெளியார்கள் எக்கலையும் விளங்க பூதி நாவினில் சிதறியும் புழியன் காதல் மாதராரோடு பயில் புது மணமலர் காவில் காத நீண்ட கோட்டெங்கினை கரும்பனை செய்தும். அதாவது மறை நூல் முதலிய வேதம், அது வேதம், ஆகமம், உபநிடதங்கள் இதெல்லாம் தெளியாம புரியாம இருந்திருந்தால் அவர்கள் எல்லா கலைகளையும் கற்ற அறிவுடையவர்களாக அவரை மாற்றி காட்டினார். அவருடைய நாவில சரஸ்வதி விளங்கும்படியாக செய்தார். அப்படி விளங்கும்படியாக செய்வதற்கு என்ன செய்தார்? அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல இந்த பாடல்ல வேத நூல் தெளியார்களுக்கு எக்கலைகளும் விளங்க. ஆக நல்ல வேதம், ஆகமம் இவையெல்லாம் படித்தும் வராதவர்களுக்கு, அந்த வாசமே தெரியாதவர்களுக்கு எல்லாவற்றையும் படித்தால் என்ன அறிவு வருமோ அதுபடி செய்தார். அதற்கு என்ன சித்து செய்தார் பாருங்க. பூதி நாவினில் சிதறியும். பூதி என்பது திருநீர், எல்லாருக்கும் தெரியும். பூதி என்பது திருநீரே. அவருடைய நாவல திருநீற்றை வைத்தார். அப்ப நாவல திருநீர் வைப்பது ஒரு சிறந்த கலைகள் படிப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே அவர் நாவல திருநீரை பூசினார். பூழியன் காதல் மாதராரோடு பயில் புது மணர்மலர் காவில். ஆமா, பாண்டியன், அந்த பாண்டிய மன்னவன் காதல் மனைவியோடு புது மணமலர் காவில் நல்ல மகளிரோடு விளையாடக்கூடிய மணமிக்க மலர்கள் நிறைந்த சோலைகள்ல நல்ல தென்னை மரம். பாண்டிய மன்னன் நல்ல அங்க இருக்கிற மகளிரோடு அப்படியே நல்ல சோலைகள்ல இருப்பான். சோலைகள் நல்ல உயர்ந்து இருக்கும். பக்கத்துல தென்னை மரங்கள் இருக்கும். அப்படி தென்னை மரங்கள் இருக்கிற நிலைகள்ல அந்த தென்னை மரத்தெல்லாம் பனைமரமா மாற்றினார். நமக்கு ஆண்மனையை பெண்மனையாக மாற்றிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆண்மனையை பெண்மனையாக மாற்றியது. ஆனா நம்ம சாமி என்ன பண்ணார்? தென்னை மரத்தை பனைமரமாக மாற்றினார். அடுத்த பாடல். ஏனை வான்தரு குலங்களை புட்களை இருகோட்டு ஆனையா ஆதிய பல்விலங்கனை ஒன்றை ஒன்றாக ஞான நோக்கினால் நோக்கியும். ஆமா, உயர்ந்த மரக்கூட்டங்கள், பறவைகள், அதன் பிறகு 2 கொம்பையுடைய யானை முதலிய பல விலங்குகள், இவைகளை எல்லாம் ஒன்றாக, ஒன்று மற்றொன்றாக மாறவும் மற்றொன்று இதாக மாறவும் தன்னுடைய திருக்கண் நோக்கம் செலுத்தினார். பல்விலங்கினை ஒன்றை ஒன்றாக ஞான நோக்கினால் நோக்கியும். ஆக ஒன்று மற்றொன்றாக, அதாவது பறவை யானையாக, யானை பறவையாக, மரக்கூட்டங்கள் சிறியதாக, சிறிதாகிறது பெரிதாக, இப்படியெல்லாம் மாறுவதற்கு
திரு ஞானக்கண் நோக்கினார். அதன் பிறகு நாடிய இளையோர் மானின நோக்கியோர் என எழில் வாய்ந்தும் இளமை பருவத்துடைய ஆடவர்கள் நல்ல மான் போன்ற பார்வையுடைய மகளிராக நாம் பிறக்கவில்லையே என்ற முறையில அந்த கட்டழகோடு இருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் மாற்றினார். ஆமா. அதன் பிறகு நாக நாடு பொன்னாட்டுள பொருளும் அந்நகருள் ஆக ஆக்கியும் இன்னனம் விச்சைகள் அனந்தம் மாகநாயகன் மலைமகன் நாயகன் மதுரை ஏகநாயகன் திருவிளையாடல் செய்திருந்தான். நாகநாடு பொன்னாட்டுள பொருளும், நாகநாடு என்பது நாகங்கள் வாழக்கூடிய பாதாள லோகம்னு பேர். நாகம்னா பாம்பு, பாம்பெல்லாம் வாழக்கூடிய உலகம் பாதாள உலகம். மேல பொன்னாடு, 2 நாடு காட்டுகிறார். நாகநாடு, பொன்னாடு. பொன்னாடு என்பது மேலுலகத்தில் இருக்கிற பொன்னுலகம், நாகநாடு என்பது பாதாள உலகம். இந்த 2லேயும் இருக்கிற எல்லா பொருள்களும் அந்நகருள் ஆக ஆக்கியும் மதுரை எம்பதிக்கு வரும்படியாக செய்தார். பாதாள லோகத்தில் இருக்கிற பல பொருள்கள், பொன்னுலகத்திலே இருக்கிற பல பொருள்கள் மதுரை நகருக்கு வரும்படியாக செய்தார். இப்படியாக இன்னனம் விச்சைகள் அனந்தம் செய்தார். அனந்தம் கணக்கில்லாத வித்தை. அனந்தம்ங்கிற சொல் நல்ல சொல். அனந்தம் என்பது இன்ஃபினிட்டிவ், கணக்கிலி. அனந்தம் மாகநாயகன், ஆமா, மிகப்பெரிய தன்மை உடையவன். மாகநாயகன், மலைமகள் நாயகன், மதுரை ஏகநாயகன். எத்தனை நாயகன் போடுறாரு பாருங்க. இது திருவிசைப்பாவுல ஏகநாயகனை அன்றி மற்றொன்றும் உணர்கிலேன் யானே என்று ஒரு தொடர் திருவிசைப்பாவுல. ஏகநாயகனை அன்றி மற்றொன்றும் உணர்கிலேன் யானே. அந்த ஏகநாயகன் அப்படியே மாகநாயகன், மலை மகள் நாயகன், மதுரை ஏகநாயகன். அப்ப மாகநாயகன், அது அடுத்து சிவலோக நாயகன், மலைமகள் நாயகன், மலைமகள் பார்வதி, பார்வதியினுடைய தலைவன், மதுரை ஏகநாயகன். அப்ப சிவலோகத்துக்கு நாயகனாக இருப்பவன். மாகம் சிவலோகம், உயர்ந்த பெரிய திரு காலத்தி மலையை சொல்லுகிற பொழுது மாகமார் காலத்தி என்று சேக்கலார் காட்டுவார். அது மாதிரி இங்க மாகநாயகன் சிவலோக நாயகன், பார்வதி தலைவன் அது மலைமகள் நாயகன், மதுரை ஏகநாயகன். ஏகம்னா ஒருவன். ஏகநாயகனை அன்றி மற்ற ஒன்று உண்டு என உணர்கிலேன் யானே. திருவிசைப்பா தொடர். அது அப்படியே மதுரை ஏகநாயகன். இப்படியாக இருக்கிற அந்த சோமசுந்தர கடவுள் பலவிதமான திருவிளையாடல்களை செய்தார். அது நிறைவு பண்ணுகிற பொழுது நாயகன் எல்லாவற்றிற்கும் தலைவன். அந்த தலைவன் எதுக்கு தலைவன்? சிவலோகத்துக்கு தலைவன். அடுத்து உமையம்மைக்கு கணவர், மதுரை மாநகருக்கு ஒப்பற்ற கடவுள். ஏகம்னா ஒன்று, ஒன்றென்றது ஒன்றே காண்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அது ஏகநாயகன். ஆக முடிக்கிற பொழுது பலவிதமான சித்து விளையாட்டுக்கள், அது விச்சைகள் அனந்தம் செய்தார். பலவிதமான செய்தார். செய்தவர் யார் என்றால் மாகநாயகன், மலைமகள் நாயகன், மதுரை ஏகநாயகன். அவர்தான் சோமசுந்தர கடவுள், ஏகநாயகன். பார்வதியினுடைய கணவர், சிவலோக நாயகன். இப்படி திருவிளையாடல் புரிந்து இருந்தார். இப்படி செய்து கொண்டிருக்கிற நிலையிலேதான் எல்லாரும் பார்த்து வியப்புற்றார்கள்.
அடுத்த பகுதி மதுரை மக்களுடைய வியப்புத்தன்மையை காட்டுகிறார். சித்த யோகிகள் செய்கின்ற ஆடல் மேல் செலுத்தி வைத்த கண்களும் சிந்தையும் வாங்கலர் திகைத்து தந்தம் ஆழ்வினை தொழில் மறந்திருந்தனர். இந்த வித்தைகளை எல்லாம் பார்த்தாங்க, எது செய்யணுமே எல்லாம் மறந்துட்டாங்க. தகைசால் முத்த வேதியர் ஆதிய முதுநகர் மாக்கள். ஆமா, தகைசால் வேதியர் ஆதிய முதுநகர் மாக்கள். தகைசால் ரொம்ப அருமையான தொடருங்க. எல்லா வகையிலேயும் தகுதியுடையவர்கள், ரொம்ப பெரியவர்களை சொல்லுகிற பொழுது மாண்பமைன்னு சொல்றேன் பாருங்க. அது மாதிரி பரஞ்சோதி முனிவர் தகைசால் முத்த வேதியர், தக்கார்னு சொல்லுவான். எல்லா வகையான தகுதியையும் உடையவர்களை தகைசால் உயர்வா சொல்லுவது. அப்படி எல்லா தகுதிகளும் மிகுதியாக உடைய உண்மைத்தன்மையுடைய அந்தணர் முதலாக எல்லோரும் முதன்மைத்தன்மையுடைய பழமையான மதுரை பகுதியிலே வாழக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் மக்கள் சித்த யோகிகள் செய்கின்ற ஆடல் மேல் செலுத்தி, சித்த யோகியா வந்த சோமசுந்தர கடவுள் செய்த பலவிதமான விச்சைகள் அனந்தம் ஆகியவற்றில அவர்கள் தன்னுடைய மனதை செலுத்தினார்கள். அதனால என்ன ஆயிற்று? கண்களும் சிந்தையும் ஆங்கலர் திகைப்ப, கண்கள் சிந்தையும் வாங்கலர், கண்கள் உள்ளம் அந்த சித்து விளையாட்டிலும் தன்னை மீட்க முடியவில்லை. அது வாங்கலர்னார். மீட்க முடியாதவர்களாய் ரொம்ப திகைப்புற்று அவரவர்கள் செய்யக்கூடிய வேலையை மறைந்து விட்டார்கள். ஆமா, ஆக தத்தம் ஆழ்வினை தொழில் மறந்திருந்தனர். அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளை மறந்து இருந்தார்கள். இந்த சித்தருடைய திருவிளையாடல்ல என்று சொல்லி நாமும் அவர் காட்டிய முறையில பரஞ்சோதி முனிவர்களை படிக்கிற பொழுது, வரிகளை படிக்கிற பொழுது நமக்கும் நேரம் போனதே தெரியாமல் ஆகிவிட்டது என்பதை சொல்லி திகைப்போடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொதுவாமூர்த்தி இருக்காங்களா ஐயா? ஆமாங்கய்யா, சிவாய நமங்கய்யா. சிற்றம்பலம். திங்களணி திருவாலவாயும் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் வகையை வெல்வர் மங்கள நன்மணம் பெறுவர் பிணிவந்தீதார் வாழ்நாளும் நனி பெறுவர் வானாடேதி உங்கவராயங்குள்ள போகம் மூழ்கி உன்னியராய் சிவன்